அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னோவா கிறிஸ்டா வேலை செய்கிறத பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கிறிஸ்டா வீடியோ போடுங்க, கிறிஸ்டா வீடியோ போடுங்கன்னு. ஓகே, நம்ம டிஎம்எஃப்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த வண்டி இங்கே பாருங்க, வண்டி ஃபுல்லாக ஸ்க்ராட்சு, டென்ட்டு தெரியுதுங்களா? டென்ட்டு. இந்த வண்டி வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல் பெயிண்டிங், டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. சேம் கலர் தானுங்க, கலர் இது சேஞ்ச் பண்ணல. இங்கே தெரியுதுங்களா ஒடுக்கு? எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல கேமராவில். இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்க. பேக் பம்பர் மாற்றுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பேக் பம்பரே கட்டாக இருக்குது. வண்டியை சுற்றி சின்ன சின்ன குத்துங்க பூராமே, டென்ட்டு, ஸ்க்ராட்சு, குத்து. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்க்ராட்சு. லேட்டஸ்ட் வண்டி தான். இங்கே பாருங்க பம்பர் கார்னர்லாம். இந்த வண்டி வந்து நம்ம இப்போ ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ண போகிறோங்க. அப்படியே உள்ளே காமிச்சிட்டுங்களா? அடுத்தது உள்ளே வேலை செய்கிறோம். மேட்டெல்லாம் பழசாயிருச்சு, எல்லாம் இன்டீரியர் க்ளீன் பண்ணணும். ஏகப்பட்ட அழுக்குங்க. சீட் கவரில் கிழிஞ்சிருக்குது. ரெண்டு சைடுமே சீட் கவர் கிழிஞ்சிருக்குது. ஒரே டேஷ்போர்டெல்லாம் ஒரே அழுக்கு, எல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்க அப்போல்சரி அழுக்கு. சரிங்க, எல்லாம் வேலை செய்யிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணுறேனுங்க. இப்படி இருக்கிற வண்டியை நம்ம நீ எப்படி மாற்றி கலர் மாற்றி எல்லாம் வேலை செஞ்சு எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாங்க. ஓகேங்க. டிஎம்எஃப் பார்த்தீங்களா? இன்னோவா கிறிஸ்டா ஃபுல் பேட்ச் ஒர்க் முடிஞ்சுதுங்க. சின்ன சின்ன டென்ட்டு, குத்து, ஸ்க்ராட்ச் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்களா? ஃபுல்லாக எல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. பானட்டு தேய்ச்சாச்சு, டாப் தேய்ச்சாச்சு, எல்லாம் மிஷின் ஓடியாச்சு, எல்லா குத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் அடுத்து ப்ரைமர் ஒர்க் வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், அப்படியே சுற்றி காமிக்கிறேன். வண்டி லாக்கில் தான் இருக்கா, சாவி அங்கே கிடக்குதா? சரி, ஓகே, வேலை அப்படியே கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு இந்த ப்ரைமர் போட்டதில் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா வந்து ஃபுல் பெயிண்ட் அடித்தாச்சுங்க. இப்போ வந்து எல்லாம் ஒயரிங் எல்லாம் மாட்டி, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்குதுங்க. இப்போ எல்லாம் ஒயரிங் ஒர்க் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இனி எல்லாம் இன்டீரியர் க்ளீன், பாலிஷ் எல்லாம் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் பாலிஷ் போட்டேன்னா தான் அந்த சைனிங் வரும். இன்னும் தான் அந்த நெருன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் பாலிஷ் போட்டால் அந்த ஃபுல் சைனிங் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்டீரியர் க்ளீன்லாம் பண்ணணுங்க. ஏகப்பட்ட அழுக்கு இருக்குதுங்க. சரி, வண்டி முடிஞ்சு வெளியே வரட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வந்து நின்றுச்சு. கடைசியாக வந்து அலைவில் வந்து பிளாக் பண்ண சொல்லியிருந்தார். அவருக்கு சைனிங் பிளாக் வந்து ரொம்ப பிடிக்குங்களாமா பண்ணுனா. அதனால் வந்து சைனிங் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அலைவில் கழட்ட போகிறோம். அதனால் அலைவில் கழட்டிட்டுங்க நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சின்ன சின்ன காயமெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன குத்தெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளாக் பண்ண போகிறோம். சரி, நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. இன்னோவா கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங், பேப்பர் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வண்டி டெலிவரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக 1000 பேப்பர் ரோட் ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் 2000 பேப்பர் ரோட் கட் பண்ணணும். அலைவில் பிளாக் அடித்தாச்சு, உள்ளே ரெட் அடித்தாச்சு. இன்டீரியர் க்ளீனிங் ஒர்க் நடக்கணும். அது அடுத்தது நடக்குது. இப்போ தான் பாலிஷ் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். பானட் ஃபுல்லாக பேப்பர் ஓட்டாச்சு. 1000 முடிச்சு, 2000 முடிச்சு இப்போ வந்து ஓடிட்டு இருக்குது.
இங்கே பார்த்தீங்களா XUV 700 பிளாக் கலர் புது வண்டி பார்த்தா எடுத்துருக்குது. பிளாக்கா ப்ளூ மாதிரி தெரியுது, பார்த்தா ரெட்டு கலராகவும் தெரியுது. சரி, நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இங்கே வருங்க, ஆஹா எல்லா ஒர்க்கும் நடக்குது. சரி, கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேலை முடியிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக இன்னோவா கிறிஸ்டா வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுதுங்க. எல்லா ஒர்க்கையும் இப்போ டெலிவரிக்கு வந்து வண்டி ரெடியாக நிற்கிது. ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி பார்த்துடலாங்களா? எப்போவுமே பார்த்தோன்னே பண்ணிடுவீங்க. சரி, ஓகே, எது காமிச்சிருவோம், என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இருங்க, கொஞ்சம் வைடு போட தான் தெரியும். ஒரே மழைங்களா, மழையிலேயே டெலிவரி எப்படி இருக்குதுங்க? அவங்க ஒரு டேஸ்ட்டில் சொன்னாங்க அலைவில் பிளாக் பண்ண சொல்லி. சரி, நம்மளும் பிளாக் பண்ணி கொடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் இன்னைக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். அலைவீலுக்கு அந்த ரெட் கேலிபரு, அந்த கேலிபருக்கெலாம் ரெட் அடித்தது எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, என்ன ஒர்க் செஞ்சேன்னு சொல்லிட்டுங்களா? ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங். நீங்கள் வண்டி முதல்ல பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பிஃபோர் ஆஃப்டரு அண்டர் கோட் பெயிண்ட்டுங்க, அலைவில் பெயிண்ட்டு, இன்டீரியர் கிளீனிங் பாலிஷு, சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நோட்டீஸ் மேட்டு, வின்சில் ஃபிம்மு, டோர் வைசரு, டோர் டேம்பிங் பண்ணியிருக்குது. மெயினாக இந்த 4 டோரில் டேம்பிங். அப்புறம் பேக் பம்பரில் ரிஃப்ளெக்டிங்கு லைட் மாட்டிக்குதுங்க. டிஸ்க்கு பெயிண்ட்டு, அப்புறம் இந்த ஏசி ஒர்க் பார்த்துருக்குதுங்க. அப்புறம் இந்த கிரில் எல்லாமே இங்கே வருது, எல்லாமே ஷைனிங் பிளாக் பண்ண சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ஷைனிங் பிளாக் பண்ணியிருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்றேன். தான் அவங்க சீட் கவர் பிளாக் போட சொன்னாங்க. அவங்க ஃபுல்லாக பிளாக் தீமில் ரெட் கலர் ஸ்டிச்சிங்கோடு வேணும்னாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோம். எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க வண்டி எப்படி இருக்குதுன்னு. இவ்வளோ தான் சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்குது. சரி, இந்த வண்டி எப்படிங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. மறக்காம இந்த திருப்பூர் மோகன் விளாக்ஸ் சேனல், அதை நான் வந்து நிறையா விளாக் இது போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.